Ledger Accounts by Karthik Srinivasan. Kindly like, share and subscribe my channel, Accounts Guru Karthik. Namaste children. Today we are going to talk about ledger accounts and its format. ஸோ ஃபார்மேட்னு சொல்லும்போது உங்களோட அக்கௌண்ட்ஸ் நோட்டை எப்படி எழுதணும் அண்ட் என்னென்ன கண்டென்ட்டு எப்படி எங்கே எழுத போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ டு ஸ்டார்ட் வித் மேலே இருக்க லைனில் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ்ன்னு நான் எழுதியிருக்கேன். இது ஜஸ்ட் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக. நார்மலாக இந்த புக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் இல்லையா, அதுதான் அந்த மேலே இருக்க லைனில் எழுதணும். ரெண்டாவது இருக்கிற லைனில் என்னென்ன எழுத போகிறோன்றதை பார்த்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது இது வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு. டெபிட், டிஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெபிட் அண்ட் சிஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிரெடிட். சரிங்களா? இதில் இந்த காலத்தில் டேட், தென் யூ ஆர் சப்போஸ் டு ரைட் பர்டிகுலர்ஸ், then followed by journal folio, then followed by amount, then followed by another amount, then again here date column, then particulars, then followed by journal folio, then amount, then again you are supposed to write amount here. ஓகே, இங்கே ருபீஸ் அப்படின்றத போட்டுக்குங்க, இங்கேயும் ருபீஸ் அப்படின்றத போட்டுக்குங்க. ஓகே, இந்த சின்ன காலம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இது வந்து பைசா காலம், இது வந்து பைசே. பட் வி ஆர் நாட் கோயிங் டு ரைட் எனி பைசா ஓவர் ஹியர், ஸோ ஐ எம் நாட் ரைட்டிங் பைசே அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. சரி, இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டு நம்ம நிறைய ஜேர்னல்லாம் போட்டோம். ஜேர்னலில் பர்ச்சேஸு, சேல்ஸு, அப்புறம் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி என்ன சொன்னோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டோம். இதில் ஒரு டிரான்சாக்ஷன் தான், ஆனால் ரெண்டு விஷயம் நடக்குது. என்னது, பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸ் உள்ளே வந்தது, காசு வெளியில் போச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போது அதுக்கு உண்டான லெட்ஜர் எழுதுறதுக்கு முன்னாடி அதில் லெட்ஜரில் என்னென்ன கண்டென்ட் வரப்போகுது, அது டெபிட் சைடில் எழுதணுமா கிரெடிட் சைடில் எழுதணுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் முதல்ல தெரியணும். அதுக்கான வீடியோ தான் இது. சரிங்களா? இப்போது என்ன எழுத போகிறேன்னு பாருங்கள். டெபிட் சைடில் எல்லா எக்ஸ்பென்சஸும் எழுதணும். சரிங்களா? என்னென்ன எக்ஸ்பென்ஸாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேபிட்டல் expenditure, and then revenue expenditure. அப்புறம் இங்கே என்ன சார் வரும் கிரெடிட் சைடில் அப்படின்னா, here you are going to record the incomes. Income can also be called as receipts. இன்கம்க்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுக்கு பேர் என்னது, ரெசிப்ட்ஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அண்ட் தென் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. புரிஞ்சுதுங்களா? இப்போது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன சார், அதில் என்னென்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நான் சிஇன்னு எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங். ஒரு நான் லேண்டு வாங்கினேன் இல்லை பில்டிங் வாங்கினேன், அதுக்கு நான் பெரிய செலவு செஞ்சுருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டெபிட் சைடில் எழுதணும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட்
மெஷினரி. இந்த விஷயம்லாம் இதில் எழுதணும். அப்போது கேபிட்டல் ரெசிப்ட்னா என்ன சார்? கேபிட்டல் ரெசிப்ட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் இன்கம் ஆர் கேபிட்டல் ரெசிப்ட். இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் அதே மாதிரி தான். இது லேண்டு பில்டிங் எல்லாம் வந்து லைஃப்பில் ஒரு தடவை வாங்கலாம், இல்லை மேக்ஸிமம் 2 தடவை வாங்கலாம். அதே விஷயம் தானே. ஸோ பெரிய அமௌண்ட்டு செலவு பண்ணால் அதுக்கு பேர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து ஹியூஜ் எக்ஸ்பெண்டிச்சர், ஹியூஜ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றத எழுதுகிறேன். சரிங்களா? அப்புறம் ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் விச் ஆர் மேட் அகெயின் அண்ட் அகெயின், ருட்டீன் எக்ஸ்பென்சஸ்ன்னு எழுதுகிறேன். சரிங்களா? ருட்டீன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத எழுதுகிறேன். ஸோ இங்கே இது வந்து ஹியூஜ் எக்ஸ்பென்ஸ் தானே, இது வந்து ஹியூஜ் எக்ஸ்பென்ஸ். இப்போ கேபிட்டல் ரெசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் இன்கம் வருது. இந்த ஹியூஜ் இன்கம் எப்படி வரும்? இப்போ இங்கே பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங், நம்ம லேண்ட் அண்ட் பில்டிங் ஏற்கனவே வச்சுருக்கோம், அதை நம்ம சேல் பண்ணோன்னு வச்சுங்க. சேல் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ். சரிங்களா? அப்புறம் சேல் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி. இதை நம்ம விற்றோம் அப்படின்னா பெரிய அளவு காசு கிடைக்குது. அதனால் இது வந்து கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்றத சொல்கிறோம். அப்புறம் இங்கே வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கால்ட் as the routine expenditure. இந்த ரொட்டீன் எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ரெண்ட் பெய்டு, புரிஞ்சுதுங்களா? ரெண்ட் பெய்டு, அதுக்கப்புறம் கமிஷன் பெய்டு, கமிஷன் பெய்டு, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பெய்டு, சேலரிஸ் பெய்டு, depreciation, wages, telephone charges, bank charges. இந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே எழுதிக்கலாம். பேட் டெட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் எழுதலாம். சரி, அப்போது இதெல்லாம் வந்து ரொட்டீனாக வர எக்ஸ்பென்ஸ் இல்லையா, அதனால் இதில் எழுதணும். ஸ்டேஷ்னரி எக்ஸ்பெண்டிச்சர், இது மாதிரி நிறைய எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். எக்ஸ்பென்ஸுன்னு எது சொன்னாலுமே சரி, அது டெபிட் சைடில் தான் எழுதணும். லெட்ஜர்னு சொல்லிட்டாவே டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த ரூல் படி இங்கே இப்படி தான் எழுதணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ரெவென்யூ ரெசிப்ட் ஆர் ரெவென்யூ இன்கம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் என்ன சார் வரும் அப்படின்னா, இங்கே அதே விஷயந்தான். ரெண்ட் ரிசீவ்டு, நான் ரெண்ட் வாங்கினேன் அப்படின்னா, வாடகைக்கு நான் விட்டுருக்கேன், அதனால் நான் காசு வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா இதில் வரும். கமிஷன் ரிசீவ்டு, கமிஷன் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, அதுக்கப்புறம் வேற என்ன டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் எழுதுகிறோம். சரிங்களா? ஸோ ரெவென்யூ இன்கம் ஆர் ரெவென்யூ ரெசிப்ட் அப்படின்னா
திரும்ப திரும்ப நம்மளுக்கு என்ன வருமானம் வந்துகிட்டே இருக்கும், மாசம் மாசம் வர்றதா இருக்கலாம், இல்லை டெய்லி வர்றதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இங்கே எழுதணும். அப்புறம் சேல்ஸ் எழுதலாம், சேல்ஸு கண்டிப்பாக எழுதணும். இதெல்லாம் வந்து ரெவென்யூ. அது அப்போது ரொட்டீன் எக்ஸ்பென்ஸில் பர்ச்சேஸ் பண்ணால் அது கூட ரொட்டீன் எக்ஸ்பென்ஸ் தானே. அப்போது பர்ச்சேசஸ் அதுவும் எழுதிக்கலாம். இங்கே வந்து சேல்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் நாம் வந்து இப்போது ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத முதல் இதில் சொல்லிடுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு எக்ஸெப்ஷன் வந்து இருக்குது. நவ் வி ஆர் கோயிங் டு டீல் வித் த எக்ஸெப்ஷன்ஸ். எக்ஸெப்ஷன்ஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கேஷ் அக்கவுண்ட் அப்புறம் பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னு ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறி வரும். இப்போ மேலே வந்து என்ன சொன்னோம், டெபிட்டில் எக்ஸ்பென்சஸை எழுதுவோம், கிரெடிட்டில் இன்கம்ஸை எழுதுவோம் அப்படின்றத நம்ம சொன்னோம் இல்லையா. இப்போ கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு லெட்ஜர் அக்கௌண்ட் இப்போ போடும்போது இதில் மட்டும் என்ன பண்ணுவோம், டெபிட் சைடில் ரெசிப்ஷன் போடுவோம். ரெசிப்ஷனா என்னது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்னேன், இன்கம்ஸ். கிரெடிட் சைடில் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேமெண்ட்ஸ். பேமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன சார்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பென்சஸ். இந்த மாதிரி நம்ம எழுத போகிறோம். இப்போது இது வந்து கிரெடிட் சைடில். ஸோ இது மட்டும்தான் ஒரு மாற்றம் வந்து இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். முதல்ல இது வந்து நம்ம இதுல இருந்து பார்ப்போம். ஒரு ஜார்னல் என்ட்ரி போட்டுட்டு அதுல இருந்து நம்ம எப்படி இது இந்த எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் கற்றுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். சரிங்களா? தட்ஸ் இட் ஃபார் நவ். தேங்க்யூ சில்ட்ரன். ஐ ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ். தேங்க்யூ.